இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்த படத்துக்கு கேவலமான பார்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் பல ஆண்டுகளாக பார்ட் எடுத்து கடப்பிலே பல படங்கள் கிடைக்கின்றன. என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது. அது மூணாவதுல பார்க்க போறது துப்பறிவாளன் 2. துப்பறிவாளன் படம் 1 வந்து ரிலீஸ் ஆயிருந்தா நல்லா ஓடி இருந்திருக்கும். பட் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிஸ்கின்ஸ் எடுக்க போய் அது அவங்கள சண்டை வந்து 2 பேர் ஆளுக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு அப்புறம் நம்ம விசாரணை எடுக்கிறேன் அப்படி எடுக்க போய் லண்டன்ல இருக்கிற ஷெர்லாக் ஹோம்ஸா பார்த்தா படத்தை உருவணும். செகண்ட் பார்ட்டை லண்டன்ல எடுக்கலாம் அப்படி எடுக்க போய் அதுல மிஸ்கின் வந்து சுத்தி பார்த்தா கணக்கு எழுதிட்டாருன்ட்டு பிரச்சனை ஆயிருக்கு அந்த படம். என்னங்கடா இது பகல் கொள்ளையா இருக்கு. பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாம அப்படியே கிடக்குது. ரெண்டாவது பார்க்கும்போது சதுரங்க வேட்டை 2. படத்தோட பேரு மட்டும் தான் சதுரங்க வேட்டை 2. பட் படத்துக்கும் எதுக்குமே சம்மந்தம் கிடையாது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் மனோபாலா. ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கு தான் ப்ரொடியூசர்னால இந்த படத்தை டைட்டில் யூஸ் பண்ணியிருப்பாரு. அரவிந்த் சாமிக்கும் இவருக்கும் ஏற்பட்ட குடுக்குள்வாங்க பஞ்சாயத்துல இந்த படத்தை வந்து நிறுத்தி வச்சிட்டாங்க. மனுஷனே பாவம் போய் சென்ட்டாரு. இன்னும் இந்த படம் வந்து சேரல. முதல்ல பார்க்க போறது பிசாசு 2. பிசாசு படம் பயங்கிட்டா இருந்திருக்கும். 2 படம் எடுத்துட்டு இருந்தாரு. 2020 டைம்லயே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 2025 ரிலீஸ் ஆகவே இல்லை. இதுல வர ஆண்ட்ரியா முழு நிர்வாகமா வராங்க அப்படின்ட்டு சிங்கிள்ஸ் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தாங்க அந்த டைம். பட் சிங்கிள்ஸ் தான் பல பேர் மிகிலாகி போனதுக்கு அப்புறம் கூட இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. பட் இதுல வேற ஆண்ட்ரியா போஸ்ட கட் பண்ணிட்டோம் சென்சார்ல போயிருச்சு அப்படின்ட்டு வேற மிஸ்கின் வந்து அழிச்சு கொண்டு போட்டிருப்பாரு. பட் கட் பண்ணாங்களோ இல்லையோ பட் கடைசி வரைக்கும் இந்த படம் ரிலீஸே ஆகல. இந்த படத்தை லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி சினிமா பத்தி பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.